அனைவருக்கும் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் 4ஆம் நாளை எட்டியிருக்கிறது. இந்த 4ஆம் நாள் பார்க்கும்போது அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சவுதி அரேபியாவுடைய ஒரு முக்கிய எண்ணெய் நிறுவனமான அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 மில்லியனுக்கு அதிகமான சுத்திகரிப்பு நடக்கக்கூடிய இடத்தை ஈரான் அடிச்சு உடச்சி தகர்த்தி இருக்கிறாங்க, குண்டு போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி காலையிலேயே பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதனால எண்ணெய் விலை அதிகரிக்க போகிறதா? லெபனான் மேலையும் இஸ்ரேல் இப்போ அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி அந்த நாட்டு மக்களை குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துல இருந்து வெளியே போயிருங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி அனுப்பி இருக்கக்கூடிய லெட்டரில் பார்க்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் வில் நாட் கெட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டு எ இயர்ஸ் லாங் கான்ஃப்ளிக்ட் வித் நோ கிளியர் ஆப்ஜெக்டிவ். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கிளியர் ஆப்ஜெக்டிவ், முக்கிய நோக்கம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டாரு. ஈரான் கேன் நெவர் பி அலோட் டு ஆப்ஷன் ஏ நியூக்ளியர் வெப்பன். அணு ஆயுதம் ஈரானில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் ட்ரம்ப்போடைய நோக்கம். திஸ் இஸ் த கோல் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன் அண்ட் பிரசன்ட் ட்ரம்ப் வில் சி இட் த்ரோ டு கம்ப்ளெக்ஷன். அதாவது துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமெரிக்க அதிபருடைய முக்கிய நோக்கம் அங்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அமெரிக்காவோட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய முடிவுள்ளா போற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இழுத்து கொண்டே செல்ல மாட்டார், முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றோம். இதை சொல்லிட்டு அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிறது முக்கிய நோக்கம், அதை ட்ரம்ப் நிறைவேற்றாமல் விட மாட்டார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? அணு ஆயுதம் நீங்க தயாரிக்க மாட்டேன்னு உங்க வாயில எடுத்து சொல்ற வரை இது தொடரும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு ஜெடி வான்ஸ் அவர்கள். அதே போல் டே 4 அன்னைக்கு அமெரிக்கா இன்னொன்று அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவின் ரிதியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதல் மற்றும் அமெரிக்க சேவை உறுப்பினர்களின் உயிரிழப்புக்கு அமெரிக்கா விரைவில் பதிலடி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. என்ன கதைன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணி காமெனி அவர்களை கொண்டாங்க. இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஈரான் குவைத்து, கத்தாரு, சவுதி அரேபியா போன்ற நாடுகளை தாக்கிட்டு இருந்தாங்க. சவுதி அரேபியாவில் ரிதியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை குண்டு போட்டு அழிச்சிருக்கிறாங்க ஈரான். இதில் கொல்லப்பட்ட 6 சேவை உறுப்பினர்கள், அங்கே பணியில் இருந்த 6 பேர், 18 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த காயத்துக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்கிறாங்க. அமெரிக்கா தான் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கு பதிலடி ஈரான் கொடுத்துருக்குறாங்க. ஈரான் கொடுத்த பதிலடிக்கு மறுபடியும் பதிலடி கொடுப்போங்கிறத அமெரிக்கா தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல் காயமடைஞ்ச வீரர்களை, ஏன்னா இப்போ போர் பதற்றம் நிலவிட்டு இருக்கு, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இராணுவம் அங்கே இருக்கிறது, அமெரிக்காவுடைய இராணுவமும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது காயமடைஞ்ச அந்த 18 பேரை நீங்கள் அனுப்புவீங்களா திருப்பி போருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் சொல்கிறாரு, காயமடைஞ்சவங்களை அனுப்ப வேண்டிய தேவை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், அவங்க ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ட்ரம்ப். இந்த போர் 4ஆம் நாளை எட்டியும் ஒரு முடிவடைவதற்கு, ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுக்கு எந்தவித சமரசமும் தெரியல. ஈரான் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க, டபுள் மடங்கு அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அமெரிக்காவுக்கு திரும்பவும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் தான் சொல்கிறாங்களே தவிர, இதை முடித்து வைப்பதற்கான வேலையில எந்த நாடும் ஈடுபடலைங்கிறத புரிந்து கொள்ளணும் மக்கள். போர் நடந்தது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடுவில். ஆனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் குவைத், பக்ரைன், துபாய், சவுதி அரேபியா உள்ள அமெரிக்க தூதரகங்களை அட்டாக் பண்ணுறங்கிற பேரில் அங்கே உள்ள மக்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவுடைய தலைமையிட்ட நம்ம இந்தியன் கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. பேசினதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க, எங்களுடைய இந்தியர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் அங்கே உறுதி செய்யணும். இவ்வளவு நாள், இந்த 3 நாளும் உங்களை பாதுகாத்ததற்கு நன்றி, இனிமேலும் அதை நீங்கள் உறுதி செய்வீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்தியன் சார்பிலேருந்து பேசியிருக்காங்க. ஏன்னா கத்தார், குவைத், சவுதி அரேபியா அப்படிலாம் பார்க்கும்போது துபாயிலெல்லாம் இந்தியர்கள், தமிழர்கள் அதிக பேர் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. பழப்புக்காக போனவங்க இப்போ பிழைக்கிறதே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஊடகங்கள் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற ஊடகங்களும் அதை சொல்கிறாங்க. அதனால் உங்கள் போரில் எங்கள் மக்களை கொண்டுறாதீங்க, அவங்க எங்கள் சிட்டிசன்ஸ், அவங்கள நீங்கள் பாதுகாக்கணும், அது உங்கள் கடமை அப்படிங்கிறத மோடி அவர்கள் பேசினதா தெரிய வருது. இதன் எதிரொலியாக துபாயில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. விமான சேவை முற்றிலுமாக சென்ட்ரல் ஈஸ்டில் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களுடைய விமான சேவையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகளாக இந்த துபாய், குவைத், பக்ரைன், லெபனான், இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு சென்றவங்க நாடு திரும்ப முடியாமல் தவித்திட்டு இருக்காங்க. குறிப்பாக விளையாட்டில் கூட நம்ம இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வே அணிக்கும் போட்டி நடந்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் போட்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆகிவிட்டது.
இன்றளவும் ஜிம்பாப்வே அணி அவருடைய நாடு திரும்ப முடியாமல் டெல்லியில் தவித்து கொண்டிருக்காங்க. காரணம், இவங்க போகிறது வந்து துபாய் ஏர்போர்ட் போய் தான் போகணும். அப்படிங்கும்போது துபாய் ஏர்போர்ட் அங்கே மூடப்பட்டிருக்கு, அங்கே வெறிச்சோடி இருக்குது, அங்கு துளி அசைவு கூட இல்லாமல் இருக்குது, ஒரு நபர்கள் கூட அங்கே பணியில் ஈடுபடுத்தப்படலை. அப்படிங்கும்போது ஜிம்பாப்வே அணி துபாய் சென்று போக முடியல. வேறு வழியாக சுற்றி போகலான்னு பார்த்தா கூட போர் பதற்றம் காரணமாக அணியை நாங்கள் டெல்லியிலேயே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஜிம்பாப்வே அணி நிர்வாகம் சொல்கிறாங்க. ஜிம்பாப்வேயும் இன்னைக்கு டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போ நாடு திரும்பி அடுத்த மேட்சஸ்லாம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சைடில் இருந்து. இந்த போர் எண்ணெய் விலையிலேருந்து, கிரிக்கெட்லேருந்து, பல மக்களுடைய உயிரில் இருந்து அனைத்து நாடுகளையும் பாதிச்சிட்டு இருக்கு. அத்தியாவசிய பொருட்களின் விலை கூட உயரக்கூடிய அபாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஸோ மக்களே, காமேனி அவர்களுடைய உயிரிழப்புக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேல் மீது குண்டு போட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதில் பல குண்டுகளை நாங்கள் வானிலையே தகர்த்தோம். எல்லா நாடுகளும் சொல்கிறது தான், போர் நடந்துட்டு இருக்குன்னா இத்தனை குண்டுகளை நாங்கள் வானிலை தகர்த்திருக்கோம், இத்தனை குண்டுகள் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இஸ்ரேல் சொல்கிறாங்க, இத்தனை குண்டுகளை நாங்கள் தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக டே 4 அன்னைக்கு இஸ்ரேல் இராணுவம் லெபனானின் பெய்ரூட், லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பின் கோட்டையாக கருதப்படும் தகியே பகுதியை இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த கோட்டையை தகர்த்திருக்காங்க அப்படின்ட்டும் தெரிய வருது, தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான அல் மன்னர் தொலைக்காட்சி நிறுவனத்தையும் அது மீதையும் இஸ்ரேல் அமைப்பு தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். எதற்காக? ஒரு பதிலடி தாக்குதலாக இவங்க நடத்தியிருக்காங்க. இந்த மோதல் இப்போ நாடுகளுக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்றிருக்கு மக்களே. 4வது நாளாகியும் பரபரப்பு குறையாம நாங்கள் பதிலடி கொடுக்குறோம்னு அமெரிக்கா சொல்றாங்க. இஸ்ரேல் மறுபடியும் நாங்கள் லெபனானுக்கு பதிலடி கொடுப்போங்கிறாங்க. லெபனான் அடிச்சா நாங்கள் அடிப்போம்னு சொல்லி ஈரான் மறுபடியும் சொல்றாங்க. ஸோ சுத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் வந்து இப்போ ஹிஸ்புல்லா அமைப்பையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அதனால இன்னமும் இஸ்லாமியர்களுக்கிடையே இந்த ஒரு போர் இஸ்லாமிய மதத்தை குறிவித்து நடத்தப்படுறதா ஒரு வதந்தியும் பரவிட்டு இருக்கு. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர மக்களே, உலகளாவிய எரிசக்தி சந்தைகள் பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்புகள் 100% உறுதியாயிருக்கு. ஈரானிய ட்ரோன்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ராஸ் தனுஷா சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியிருக்கின்றன. இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் சவுதி அரேபியாவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1/2 மில்லியனுக்கும் மேலே சுத்திகரிப்பு இங்கே நடைபெறுது. ஒரு நாளைக்கு 1/2 மில்லியனுக்கு மேல் பதப்படுத்தப்படும் கிடங்குகளும் அங்கே இருக்கு. ஈரான் அங்கே தாக்குதலை நடத்தி அங்கே முடிச்சதுனால இப்போ அதை சவுதி அரேபியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சவுதி அரேபியா அவங்களுடைய சுத்திகரிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்கிற பட்சத்தில் ஹர்முஸ் ஜலசந்தியை சுற்றி இருக்கக்கூடிய தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் காரணமாக அது வழியா எந்த கப்பல்களும் போல, அதனால எண்ணெய்கள் கொண்டு வர முடியலை. இதனால ஆயிலுடைய ரேட்டும் பெட்ரோல் டீசல் ரேட்டும் கண்டிப்பான முறையில் உயரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தருது. இன்னும் ஒரு 2-3 நாட்களே அதற்காக வேலைகள் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடையும் என்று மத்திய கிழக்கில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாம் மக்களே, நாட்டில் பெட்ரோல் டீசல் ரேட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அத்தியாவசிய பொருட்களுடைய ரேட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது தெரியாமல் அனைத்து ஊடகங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. லெபனான் நாட்டில் நள்ளிரவு நேரத்தில் பெய்ரூட் தலைநகர் தெற்கு புறநகர பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திவிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 51 நகரங்களில் சேர்ந்த லெபனான் மக்கள் உங்கள் நாட்டை விட்டு வெளியேறிடுங்க, அந்த நகரத்தை விட்டு வெளியேறிடுங்க, அங்கே நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருப்போம், அதை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் இன்னும் இந்த போர் முடிவடையாதுன்னு தான் தெரிய வருது. இஸ்ரேல் இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, ஈரான் ஒரு பக்கம் அவங்க நாட்டில் சிகப்பு நிற கொடிய அரைக்கம்பத்தில் ஏற்றி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம், இன்னும் போர் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத ஈரான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது போர் முடிவடைவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லெபனான் வந்து அவங்களுடைய தாக்குதலுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய காரணம், ஈரானோட சுப்ரீம் லீடர் காமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அயதுல்லா காமேனியின் துர்மரணத்திற்கு பழிவாங்கும் விதமாக லெபனானையும் அதன் மக்களையும் பாதுகாக்கணும் என்ற கூற்றுப்படி இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தினதா தான் லெபனான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஈரானுக்கு அடுத்தது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லெபனான் தான் இருக்கிறாங்க. அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால இவருடைய மரணத்திற்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காகவே நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம். எப்படி நீங்கள் ஒரு தலைவரை கொள்ளுவீங்க, எங்கள் இனத்தை சேர்ந்தவரை, நாங்கள் அமைதியாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி லெபனான் வந்து உள்ளே இறங்குறாங்க. இதனால இஸ்ரேல் குடியிருப்பு மக்கள் வெளியேறிடுங்க லெபனானை விட்டு, நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு போர் மாதிரி முட்டுக்கிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான்,
லெபனான், இந்த அனைத்து நாடுகளும் தற்போது போர்ப்பட்டத்தில் இருக்குது. பார்க்கும்போது நம்ம மிக தெளிவாக நம்மளுக்கு புரிகிறது வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி எதுவும் தோணலைங்க. ஏன்னா ஃபுல்லாகவே சென்ட்ரல் ஈஸ்ட்டில் தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது வேர்ல்டு வார் 3க்குலாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்மளுடைய தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி குவைத்தில் தான் தமிழர்களை வேலைக்கு எடுப்பாங்க. அதிக பணியாளர்கள் ஒர்க் பண்ணக்கூடியது குவைத்தில், துபாயில், கத்தார்லேயும் இருக்கிறாங்க, சவுதி அரேபியாவிலும் இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதை தமிழர்களாக இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சார்பாக நம்ம எல்லாரும் பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கணும். உடனடியாக இந்தியர்கள் வெளியேறுங்க, உடனடியாக ஆஸ்திரேலியன்ஸ் வெளியேறுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. சொல்லும்போது விமான நிலையங்கள் மூடி இருந்தால் ஒர்க் பண்ணுறவங்க சுற்றுலா பயணியாக வந்தவங்களே அங்கே சிக்கிக்கொள்ளும் போது எப்படி வெளியேற முடியும்? வெளியேறினா அவங்க எங்கே இருப்பாங்க? யாருக்குன்னே அது வேறு நாடு, தெரியாத நாடு, தஞ்சம் புகுந்த நாடு. அப்படிங்கும்போது அந்த மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டக்குன்னு இடம் பெயர்வாங்க? இந்த சந்தேகங்கள்லாம் தான் இப்போ என்னுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் குவைத், கத்தார், துபாயில் மாட்டிருக்காங்களா? அங்கே நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு சொல்லுங்கள். இந்த போர் பதச்சம் முடிவடையுமான்னு தெரியலை, முடிவடையணும்ட்டு ஆசைப்படுவோம். சீக்கிரம் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து உலகத்தோடைய அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த வார் குறித்த முழு அப்டேட்டுகளை நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதை தவறாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை.